செப்பிற் செம்புணல் தோய்ந்த செம்பொன்மதில் துப்பிற் செய்தது போன்றது சொல்வரை குப்பிற் சீர்விட குண்டு சுமந்து கொண்டு உப்பிற் சென்றது உதிர்கள் ஒழுக்கமே. செப்பின் செம்புணல் தோய்ந்த செம்பன் மதில். அந்த மதில் மேலிருந்து ரத்தம் கொட்டி கொட்டி இந்த மதில் பூரா ரத்தம் வெள்ளமா கொட்டி கொண்டு இருக்கு, மேலும் பொழுது கொண்டு இருக்கு. மதில் மேல இருக்கக்கூடிய வாகனங்கள் இறந்து போகின்ற காரணத்தால செம்பன் மதில், செம்பன் மதில் மேல இப்படி ரத்த வெள்ளம் பெருகி வர மேலிருந்து கீழே கொட்ட துப்பின் செய்தது போன்றது சூழ்நிலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை இல்ல, அது செப்பின் செம்புணல் தோய்ந்த அரக்கை உருக்கி ஊற்றியது போன்றது, செம்பை உருக்கி ஊற்றியது போன்றதாக விளங்கியது அந்த செம்பன் மதில். பக்கத்தில் இருக்கக்கூடிய வரை சூழ் வரை துப்பின் செய்தது போன்றது, பவளத்தாலை செய்தது போல ஆனது. இந்த ரத்தம் உப்புற்று ஈர் விட குன்று சுமந்து கொண்டு தலைகீழாக இழுத்து செல்லப்படுகின்ற பிணக்குண்டு. பிணம் குவியல் குவியலாக செல்கிறது. எப்படி செல்கிறது? தலைகீழாக செல்கிறது. அது முதல்ல போகும். It cannot be the other way. ஏன்னா வெள்ளத்தில் இழுத்து கொண்டு போறதுன்னு சொன்னா தலை முதல்ல போகும். குப்புற்றுனாக்க தலை குப்புற. குப்புற்றுனாக்க குதித்து நடக்குதா? குப்புற்றுனா குதித்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி குப்புரின் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. You cannot stick to one chain of meaning. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இப்ப பிணக்குன்று குப்புற்று அப்படின்னா தலைகீழ கவுந்து அப்படி பொருள் சொன்னா அதுல பொருள் இல்லை. தலை முன்னால போறது. பிணக்கொண்டு சுமந்து கொண்டு உப்பின் சென்றது உதிரத்தோருக்கு. ரத்த வெள்ளமானது இத்தனை பிண மலைகளை சுமந்து கொண்டு கடலை நோக்கி செல்லும். சுந்தரகாண்டத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துதான் இருக்கும். வந்திரைத்த வரவை இயங்கின அந்தரத்தின் நெருங்கலின் அங்கொரு பந்தர் பெற்றது போன்றது பற்றுதல் இந்திரருக்கும் அரிய இலங்கையே. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் ரத்த வெள்ளம். இந்த ரத்த வெள்ளத்துக்கு எத்தனை விதமான டிசைனா காட்டணும். போக 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 திருப்பி திருப்பி இதே சண்டை தானே, இதே ஆயுதம், இதே சண்டைங்கிறது இதுதானே. இது எத்தனை விதமா காட்டணும். இந்த தீமை வச்சுட்டு அது எவ்வளவு தூரம் வேரி பண்றோம். இந்திரஜித்து வரும்போது இந்திரஜித்து பிரமாத்திரப்பட்டிருக்க காக்காவெல்லாம் அந்த ரத்தத்துல மூக்க அப்படி விட்டு குடஞ்சி நிமிரும் போது பாதி சிவப்பு மீது கருப்புமா இருக்கும். பயங்கரமான தோற்றம், பயங்கரமான தோற்றம். உணர்ச்சி வசப்பட்டா எங்கேயாவது போயிடுது. அதுக்காக இழுத்து நிறுத்த வேண்டும். வந்து ஏற்ற பறவை மயங்கின அந்தரத்தில் நெருங்கலின் அங்கு ஒரு பந்தர் பெற்றது போன்றது பற்றுதல் இந்திரருக்கும் அறிய இலங்கை. இந்திரருக்கும் பற்றுதல் அறிய இலங்கை இந்திராதி தேவர்களால் கூட வந்து வளைக்க முடியாததாகிய இலங்கையில இப்போ என்ன ஆயிருக்கு? மேல கழுகும் காக்கைகளும் பருந்தும் சுற்றி கொண்டிருக்கிறது மேல. இப்பதான் ஆரம்பிச்சு இருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. முதல் போர் குழி பாடலுமே இன்னும் ஆரம்பிச்ச பாடு இல்லை. இப்பதான் நம்ம 100 பாட்டு, இப்பதான் 25 பாட்டு வந்துடும். 100 பாட்டுக்கு அப்புறமா தான் ராவண வரப்போம். வந்து இறைத்த பறவை மயங்கின அந்தரத்தில் நெருங்கலின் அப்படி எல்லா பறவைகளும் மயங்கின. இன வேறுபாடு இல்லாம ஒன்றிலே ஒன்று எல்லாம் கலந்து எல்லாம் காக்கா குருவி இல்லை, காக்கா பருந்து கழுகு இந்த மாதிரியான பிணக்குத்தி பறவைகள் எல்லாம் மேல அடர்ந்து சூழ்ந்துவதால அங்க வானம் பந்தல் போட்டது போல ஆயிடுது. மேல இருந்த தேவர்களால பார்க்க முடியும். போறேன் பார்க்கவும் முடியல. பந்தல் பெற்றது போன்றது பற்றுதல் இந்திரருக்கு மாறிய இலங்கை. தங்கு வெங்கடல் ஒத்து தயங்கிய பொங்கு வெங்குரு திப்புணல் செங்கற்பும் கங்குல் அண்ண கவந்தமும் கையெடுத்து அங்கும் இங்கு என்று ஆடியவா மரபோ. தங்கு வெங்கடல் ஒத்து தயங்கிய பொங்கு வெங்குருதி
புனல் செக்கர் முன் பூங்கங்குல் என்னது செக்கர் பூங்கங்குல் செக்கர் அங்க அப்படி போனாரு சொல்லுங்க என்ன செக்கர் பூங்கங்குல் இங்க செக்கர் முன்னு செக்கர் பூ அந்த கடைசியில வருதா அப்புறம் செக்கர் பூம் செக்கர் முன் தங்கு வெங்கடல் ஒத்து தயங்கிய பொங்கு வெங்குருதி புனர் செக்கர் அந்திவானம் போல சிவந்த செக்கர் அப்படின்னா அந்திவானம் போல சிவந்து இருக்கக்கூடியதாகிய பொங்கு வெங்குருதி புனல் தங்கு வெங்கடல் ஒத்து தயங்கி குவிந்து கிடக்கின்ற என குறுந்தளவு போன்று ஒழுகின்ற பொங்குகின்ற கொடிய உதிர நீராகிய செக்கர் அந்த செக்கர் வானத்துக்கு முன்னால கங்குல இருட்டை போல அங்க செக்கர் வானம் ஒரு பக்கத்துல இந்த பக்கத்துல இருட்டு வானம் போல கவர்ந்தவும் கையெடுத்து அங்கும் இங்கும் நின்று ஆடினவாம் கபந்த பந்தங்கள் தலைக்குறை தலையெல்லாம் அறுக்கப்பட்ட வெறும் முண்டங்கள் எல்லா இடத்துலையும் கையெழுத்து கொண்டு எல்லா இடங்களும் அங்கும் இங்கும் நின்று ஆடு ஏன்னா இத்தனை ஆயிரக்கணக்கான 1000 வருடம் சைன்யம்னா அதுல இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. கொன்னிறக்குருதிக்குடை புட்களின் தொன்னிறச்சிறை இல்தொழி தூவலால் பன்னிறத்த பதாகை பரப்பலாம் செந்நிறத்தனாய் நிறந்திருந்தவே. கொன் அப்படின்னா இந்த இடத்துல அச்சம். கொன்னிற குருதி குடை புட்களின் அச்சம் தருவதாகிய செந்நிறமுள்ள ரத்தத்துல குடை புட்களில் விழுந்து குளிப்பதாகிய பறவைகள் விழுந்து குளிப்பதாகிய பறவைகள் தங்கள் சிறகுகளை உதறுவதால் பல் நிறத்த பதாகை பரப்பெல்லாம் பல வகையான வண்ணங்களை உடைய எல்லா கொடிகளிலும் ஒரே ரெட் பெயிண்ட் அடிச்சாச்சு. எல்லாம் ரத்த வெள்ளத்தை குளிச்சு ரெக்கைய உதறது எல்லா இடத்துலயும். அப்ப எல்லா கொடியும் செந்நிறத்திலாக நிறம் தீர்ந்தது. தங்கள் இயல்பான நிறத்தை இழந்து எல்லாம் சிவப்பு கொடி பறந்துதான். எல்லாருக்கும் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் நாட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டா. பொழிந்த சோரி புதுப்புணல் பொங்கி நீ வழிந்தவா. பொழிந்த சோரி புதுப்புணல் பொங்கி நீ வழிந்த மாமதில் கைவிட்டு வானரம் ஒழிந்த மேருவின் உம்பர் விட்டு இம்பரின் இழிந்த மாக்கடல் என்ன இழிந்த. பொழிந்த சோரி புதுப்புணல் பொங்கி நீ வழிந்த மாமதில் கைவிட்டு வானரம் ஒழிந்த மேருவின் உம்பர் விட்டு இம்பரின் இழிந்த மாக்கடல் என்ன இழிந்தது. குரங்குகள்லாம் மதுரை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கும் சண்டையில. பொழிந்த சோரி புதுப்புணல் பொங்கி நீ வழிந்த மாமதில் கைவிட்டு பெரிய ரத்தமானது பெருகி மதில் மேலே வழிந்து ஒழுகக்கூடியதாக அந்த மதிலை கைவிட்டு வானரங்கள் மேருவின் உம்பர் விட்டு மேருவின் மேலிருந்து இம்பரி தலைக்கு கீழே இறங்கி வந்த பெருங்கடல் இறங்கியது போல வானர கூட்டமானது மதுரை கைவிட்டு இறங்கியது. அது வானரம் ஒழிந்த அப்படின்னு ஸ்டேட்மெண்ட். வானரம் இடிந்த இறங்கின அர்த்தம் இல்ல. அங்க மேலுக்கு முன்னாடி ஒரு ஒழிந்தன்னு ஒரு வார்த்தை. ஒழிந்தன்னா வலி குறைந்த. வானரங்கள் வலிமை குறைந்து வலிமையும் அளவும் குறைந்து. ஒழிந்தன குறைந்த. வானரங்களோட வலிமை குறைந்து மேலுல இருந்து பூமிக்கு வந்த மாதிரி இங்க குதித்தார். பதன மும்மதிலும் படை நாஞ்சிலும் கதன வாயிலும் கட்டும் அட்டாலையும் முதல யாவையும் புக்குற்று முற்றின விதன வெங்கண் ராக்கதர் வெள்ளமே. பதனமும் மதிலும் படை நாஞ்சிலும் கதன வாயிலும் கட்டும் அட்டாலையும் முதல யாவையும் புக்குற்று முற்றின விதன வெங்கணத்து விதானம். இல்ல இல்ல விசனம் விசனத்தை விசனம்னா விதனமா தெரிஞ்சுட்டு
விசனத்தை தரக்கூடிய, துயரத்தை தரக்கூடிய, வருத்தத்தை தரக்கூடிய. விதர வெண்கண் ராக்கதர் வெள்ளம், மற்றவர்களுக்கு துக்கத்தை உண்டாக்கக்கூடியதாகிய வெம்மையான கொடிய கண்களை உடைய ராட்சச வெள்ளம் எல்லா இடத்தையும் வந்து அடைச்சிது. அந்த மதுளை கைவிட்டு போனவொடனே அந்த மதுல ஒரு 2 இடுக்கு விடாம எல்லா இடத்தையும் வந்து அடைந்து போடுது. பதனம் என்ன, மதில், படை, நாஞ்சில், அந்த இதுல இருக்கக்கூடியதாக ஒரு பால்கனி மாதிரியான ஒரு உறுப்பு, அதுக்கு மதிலுக்கு உண்டாகிய உறுப்பு. கதன வாயு, வெறுமனே இந்த அரக்கர்கள் மட்டும் கலக்கம் தருபவர்கள் அல்ல, இந்த வாயிலே கலக்கம் தரக்கூடிய அளவு உயர்ந்தது. கதன வாயு, கலக்கம் தரக்கூடிய வாயு. கட்டும் அட்டாலை மண்டபங்கள் முதல யாவை, இத்தனை இடங்களிலும் ஒரு இடம் விடாம எல்லாம் உடம்பு காலி பண்ணோன்னு அரக்கர் வெள்ளம் அந்த இடத்துல போய் நிரம்பிக்கொண்டாங்க. ராக்கத வெள்ளம் நிரம்பியது. இங்க வர்ற எல்லாம் இல்ல மதில்ல ஒரு மதில்ல சொல்ல, மதில்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் போய் அவங்க தங்கினாங்கன்னு சொல்றாரு. இப்ப இது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து இல்லைங்க. இப்போ இவங்க வந்து ஆக்கிரமிக்க பார்த்தாங்க மதில, அவங்க தாக்குனதுனால தாங்க முடியாம அந்த பக்கம் குதிச்சுட்டாங்க, வெளியே குதிச்சுட்டாங்க. இப்போ ஆக்குபைங்க இப்போ 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 இதுல கார்கில்ல போர் நடக்குதுன்னா என்ன, ஒரு குன்றை நாங்க கைப்பற்றினோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள தாக்கி அவங்களை இறக்க வச்சுட்டு அந்த குன்றை திரும்ப ரீக்ளைம் பண்றதுனால அந்த படை முயற்சி பண்ணும். அந்த அந்த வர்ணனை தான் அவங்க ரீக்ளைமிங் தேர் மது, அதான் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் விளக்கம் இருக்கு. எனக்கு இப்போ டக்குன்னு எல்லாத்தையும் சர்ச் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்டாளைங்கிறது வீரர்கள் தங்குவதற்கான இடமா, மண்டபம். மதில் சுவர்ல வீரர்கள் தங்குவதற்கு ஒரு உள்ள ஒரு இடம் இருந்தது. ஹைரோட்ஸ்ல எல்லாம், இப்ப ஹைவேல எல்லாம் ஷோல்டர்னு சொல்லுவோம். அந்த இடம்லாம் கொஞ்சம் இதுவான ரிப்பேரான வண்டியெல்லாம் கரெக்ட். இங்க இதுல கூட இருக்கும். ரைட். இந்த ரோட்ல சேலம் போற ரோட்ல நிறைய அந்த மாதிரி. அதே மாதிரி பதனம், இந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து மீனிங் இருக்கு. இந்த ஒரு பாட்டை வச்சு வந்து யாராவது சிவில் இன்ஜினியர்ஸ் ஆராய்ச்சி பண்ண சொன்னா we may get so much information. இதுல வந்து எவ்வளவு தேர்ச்சி இருந்ததா உங்களோட போற போக்குல அள்ளி தெரிச்சுன்னு போயிட்டே இருக்கும். பாடி கொஞ்சம் கூட ஒரு எஃபர்ட் இருக்கிற மாதிரி தெரியல. பாய்ந்த சோரி பறவையின் பற்பல நீந்தி ஏகும் நெருக்கிட செல்வன சாய்ந்து சாய்ந்து சரம்பட தள்ளலுற்று ஓய்ந்து வீழ்ந்த சிரசில ஓடின. பாய்ந்த சோரி பறவையின் பற்பல நீந்தி ஏறும் குரங்கு கூட்டம் அங்கே பாய்வதாகிய ரத்த வெள்ளத்தில, ரத்த கடலில பற்பல நீந்தி ஏறும். பல வானரங்கள் அந்த ரத்த கடல்ல நீந்தி தாண்டி போகும். நெருக்கடி செல்வன, அரக்கர்களுடைய நெருக்கத்தினாலே விலகி செல்வான சாய்ந்து சாய்ந்து சரம்பட தள்ளலுற்று ஓய்ந்து போய் தளர்ந்து அரக்கர்களுடைய அம்புகள் பட பட இவை ஓய்ந்து விழுந்த. சில ஓய்வு, சிலது ஓய்வு, பலது தளர்ந்து விழுந்த. இதெல்லாம் வானரங்களுடைய அறிவு. நீந்தி ஏகும் நெருக்கிட செல்வன சாய்ந்து சாய்ந்து சரம்பட தள்ளலுற்று ஓய்ந்து விழுந்த. அத்தனையும் தூக்கி நிறுத்த சுக்ரீவன் ஒருத்தன் வந்து நிறுத்தி போறான். இப்போ இதெல்லாம் சுக்ரீவன் இருக்கான் அப்படின்னு சொல்றதுனால இந்த இடம் வடக்குவாசல். சுக்ரீவன் இருக்கான்னு சொல்றதுனால ஏற்கனவே பொசிஷன்ல பாத்துறோம். அதுக்காக தான் அதெல்லாம் மனசுல வாங்கிட்டது. இது வடக்குவாசல். தடிய வானர இந்த இடத்துல தான் ராமகிருஷ்ணர்கள் இருக்காங்க. தடிய வானர மாக்கடல் சாய்தலும் பொழியும் வெம்படை போர்க்கடல் ஆர்த்தலால் ஒழியும் காலத்து உலகு ஒரு மூன்றும் ஒத்து அழியும் மாக்கடல் ஆர்ப்பெடுத்தென்னவே. தடிய வானர மாக்கடல் சாய்தல், தழுவியதாகிய நெருக்கியதாகிய வானர மாக்கடல் சாய்தல், வானரமாகிய பெரும் கடல் விலகவும் பொழியும் வெம்படை போர்க்கடல் ஆர்த்தலால் ஒழிவதாகிய படைக்கலங்களுடைய அரக்கர் கடலானது ஆர்த்தலால் ஒளியின் காலத்து உலகு ஒரு மூன்றும் ஒத்து அழியும் மாக்கடல் ஆர்ப்பு எடுத்தது. பொழியும் வெம்படை போர்க்கடல்ங்கிறது அதனுடைய அரக்கர் படையினுடைய கை ஓங்கி இருக்கு. ஒளியின் காலத்து உலகம் அழியுகிற காலத்துல
உலகொரு மூன்றும் ஒத்து அழியுமாக்கள். மூன்று உலகத்தையும் ஒரே மாதிரியாக அழிக்கக்கூடியதாக பெருங்கடலானது ஆர்த்ததை போல அரக்கசையும் ஆர்த்தது. முரசுமா முருடும் முரல் சங்கமும் உரைசை காலமும் ஆகுழி ஓசையும் விரைசும் பல்லியம் வில்லரவத்தோடும் திரைசை வேலைக்கோர் ஆகுலம் செய்தவே. முரசும் முருடும் முரல் சங்கமும் உரைசை காலமும் காலம்ங்கிறது எக்காலம் ஆகுழி ஓசையும் விரைசும் பல் ஈயம் வில் அரவத்தோடும் திரைசை வேலைக்கு ஒரு ஆகுலம் செய்து. அங்க என்னென்ன ஒலி எழுந்தது? முரசின் ஒலி, முருடின் ஒலி, முருடு சொல்லிட்டாங்க. முரல் சங்கம் ஒலிக்கின்ற சங்கம், உரைசை காலம் சிறப்பித்து சொல்லக்கூடியதாகிய எக்காலம், ஆகுழி என்ன சொல்லக்கூடிய சிறுபறை, விரைசும் பல்லியம் பல வகையான வாத்தியங்கள், வில் அரவத்தோடு நான் ஒலியோடு வில்லிருந்து கடையை செலுத்துகையில் ஏற்படக்கூடிய நான் ஓசை, இது அத்தனை ஓசையும் சேர்ந்து திரைசை வேலைக்கு ஒரு ஆகுலம் செய்த. அலைவுடையதாகிய கடலுக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்கு. சிந்தாகுலம்னு சொல்லுவோம். சிந்த ஆகுலம் ஆகுலினா சிறுவரையா? ஆகுலி ஆயகாலை அனைத்து உலகம் தரும் நாயகன் முகம் நாளும் நடந்தன மேய வேனை விரிகடல் விண்குலாம் வாயிலோடு புறப்பட்டு வந்ததே. ஒரு கற்பனை நடுவில் பிரம்மாவோட தலை, 4 தலை, வாய் திறந்து வாய் வழியாக தடன்னு உற்பத்தி, அயனுடைய உற்பத்தி மாதிரி அந்த சேனையாவது புறப்பட்டு வெளில வருது. ஆய காலை அனைத்துலகம் தரும் நாயகன் முகம் 4 நடக்கும். அந்த சமயத்தில் எல்லா உலகங்களையும் படைப்பவனாகிய பிரம்மனுடைய 4 முகங்களும் 4 முகத்திலிருந்தும் வாயிலிருந்து வெளிப்பட்டது என 4 நடந்தன. 4 வெளிப்போந்தன என. எங்கிருந்து வெளிப்போந்தன? வாயிலிருந்து வெளிப்போந்தன. மேக சேனை விரிகடல், மேலியதாகிய சேனையாகிய பெரிய கடல் விண்குலாம் வாயிலோடு புறப்பட்டு வந்தது. வாயிலிருந்து புறப்பட்டது. இப்போ ராவணனுடைய படை போட்டு இன்னொரு பேட்ச் பேட்சா வரும் இல்லையா? இல்ல அவங்க அதோட வாயிலிருந்து வர மாதிரி இது வாயிலிருந்து நெடிய காவல் நானும் நடந்தன வருது. அது என்ன அர்த்தம்? நடந்தது போல, வாயிலிருந்து நடந்ததை போல, வெளிப்பட்டதை போல. அந்த முகம் 4 அப்படின்னு சொன்னா இந்த முகம்ங்கிறதுக்கு இதுவா சொல்லுவாங்க. நான் சொல்றத தவறா எடுத்துக்கூடாது. இந்த வாக்கு சொல்லும்போது தமிழ்ல முகம்ங்கிற வார்த்தை கிடையாது, வடமொழியில வாயுங்கிற வார்த்தை கிடையாது. அதனால இவன் சொல்லியிருக்கிறது இங்க முகம்ங்கிறதுக்கு வாய்ங்கிறதுக்கு சபச்சொல்லாதான் எடுத்துக்கணும். இப்போ சினானிமஸை தான் எடுத்துக்கணும். முகம் 4 முகத்திலிருந்து வெளிப்பட்டது மாதிரி அப்படின்னு சொன்னா 4 வாயிலிருந்து வெளிப்பட்டது. நெடிய காவலம் 8 நிரம்பிய படியவாள் இது பருப்பதம் பாய்ந்தன குடியோடும் கொடி சுற்ற கொடுத்ததண்டு ஒடிய ஒன்றின உம்மதம் இந்த யானை சொன்னேன், முதல்ல சொன்னேனே அதான். நெடிய காவலம் 8 நிரம்பிய படிய வாயில் பருப்பதம் பாய்ந்தன. 8 காவலங்களுக்கு நிரம்பிய படிய வாயிலினுடைய முன்னால் இருக்கக்கூடிய படிகளை உடைய கோட்டை வாயில் பருவதம் பாய்ந்தன. அந்த படிகளிலே பருவதம் பாய்ந்ததை போல கடற்கரை மலை யானை எல்லாம் இறங்குது. அது பாட்டுக்கு ஒரு 10 யானை இறங்குதுன்னு வச்சுக்கோம். ஆகுழி. ஆகுழி இது மிருதங்க மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப சைஸ் கையில வச்சு உடுக்கை மாதிரி. ஆனா உடுக்கை படம் பக்கத்துல இருக்கு. உடுக்கை வந்து ஹவர் கிளாஸ் ஷேப், நடுவுல இது வந்து ட்ரம் ஷேப், நடுவுல பெருசாவும் முனைகள்ல வந்து
எல்லாமே ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இந்த மாதிரி வர்ற வார்த்தைகள், இப்போ தேவாரத்தில் வருகிற இசைக்கருவிகள், பிரபந்தத்தில் வர இசைக்கருவிகள் அப்படின்னு எல்லாம், கம்பராமாயணத்தில் வர இசைக்கருவிகள், போர்க்கருவிகள் என்னென்ன இருக்கும் கற்பனை பண்ணி படமா வரைஞ்சு ஆர்டிஸ்ட வச்சு வரைஞ்சு எல்லாம் பண்ணிருக்காங்க. நெடிய காவலும் எட்டு நிரம்பிய படிய வாயில் பருப்பதம் பாய்ந்தன, கொடியிடும் கொடி சுற்ற கொடுத்த தண்டு ஒடிய. அந்த பர்வதம் பாய்ந்தது போல யானைகள் எல்லாம் துதிக்கையில கொடியை பிடித்துக் கொண்டு பாய்ந்து வருகின்றன. வருகின்ற சமயத்துல அந்த துதிக்கையில பிடித்திருக்கக்கூடியதாக கொடி கொடி இருக்க அது நேச்சுரலி அது வந்து கீழே வச்சு அழுத்தம், கீழே வச்சு அழுத்தும் போது அந்த கொடி ஊன்றும் போது அந்த கொடி தண்டானது யானை வச்சு அழுத்தினாங்க, உடஞ்சு போய். ஓ கொடியும் கொடி சுற்ற கொடுத்த தண்டு ஒடிய ஊன்றின, அப்படி ஊன்றின, அழுத்த ஊன்றின இதை கொடி தண்டை, கொடியினுடைய பிடி அழுந்த ஊன்றின. இது மும்மத ஊன்ற, மும்மதங்களை கூடியதாகிய மலையாக யானை. சூழியான இது என்ன இந்த இது புரியல எனக்கு. முதல் பாட்டு புரியல, ரெண்டாவது பாட்டு புரியல. யானை புறப்பட்டு வெளில வருது. யானை புறப்பட்டு 10,000 20,000 யானை அங்கேருந்து தரதான் படிக்கட்டு வழியா இறங்கி வருது. இறங்கி வரும்போது இந்த கையில கொடி சுமந்துட்டு இருக்கு. அந்த கொடி எல்லாத்தையும் என்ன பண்றது, கீழே இறங்கும்போது பேலன்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா, அது கீழே வச்சு ஊன்றுறது. ஊன்றும் போது அந்த கொடி உடைஞ்சு போயிடுது. கொடி மரங்கள்லாம் ஒடிவது போல அழுத ஊன்றி கொண்டு யானைகள் இறங்கி. சூழியானை மதம் படுத்த ஊழியினால் நெடுங்கால் என ஓடுவ வாழியால் வைரப்படி 10 முறை ஊழியாக்கின பொன்னெடுந்தது. சூடி யானை மதம் படு தொய்யலே. சரி, முகப்படம் அணிந்ததாகவே யானையுடைய மதம் உண்டாக்கியதாகவே சேரு எழுதக்கூடிய சித்திரம், சந்தனம் கொண்டு எழுதக்கூடிய சித்திரம் இந்த இடத்துல சரி. முதல்ல யானைப்படை போயிடுச்சு, அது தேர்ப்படை. அந்த சேற்றின் அந்த மதம் பொழிந்த சேற்றின் வழியாக யானை அந்த தேர்ப்படை ஓடுகிறது. ஊழினால் நெடுங்கால் என ஓடுது. ஊழிக்காலத்திலே வீசுவதாக பெரிய காற்று அந்த மாறுதத்தை போல ஓடக்கூடியதாக தேர்கள் ஓடிவத பாழி ஆள் வைர படி பல்முறை கூடியார். பல விதங்களிலே, பல்முறை பல சமயங்களில் பல விதங்களிலே பாழியால் வைரப்படி வலிமை பொருந்திய வைரம் போன்றதாகவே வைர படி பூமி பல்முறை அந்த பூமியை பல விதங்களில புழுதியாக்கின தேர். ஓடி ஓடி குதிரைகளுடைய குழம்புகள், சக்கரத்தினுடைய தடம் எல்லாம் போய் போய் ஒன்றும் ஒரு விதமாக புழுதி கிடக்கிறது. பிடித்த வானரம் பேரெழுத்தோடு இடித்த மாமனில் ஆடை இறங்கிய மடுத்த மாக்கடல் வாகும் திரையெல்லாம் குடித்து கால்பட போன்ற குதிரைகள். முந்தின பாட்டுல 3வது வரி என்ன, இங்க ஏதோ மாறி இருக்கிற மாதிரி இருக்கு. பாழியால் வைரப்படி பல்முறை. பாழியாள் ஒரு நே எக்ஸ்ட்ராவா இருக்கு இங்க. அந்த பாழியாளுக்கு என்ன அர்த்தம்? பாழினா வலிமை, ஆளுங்கிறது வலிமை பொருந்திய வலிமை நிறைந்த வலிமை ஆழ்வதாகிய வலிமை ஆழ்வதாகிய வயம். பிடித்த வானரம் பேரழில் தோள்களால் இடித்த மாமதில் ஆடை இலங்கையால் மடுத்த மாக்கடல் வாவும் திரையெல்லாம் குடித்து கால்வன போன்ற குதிரை. வானரம் மதில்களை பிடித்த போது தங்கள் தோள்களால் இடித்து அந்த மதிலை சிதைத்த காரணத்தினால அகழியானது உள்ள புகுந்தது. இடித்த மாமதிலை ஆடையாக அணிந்திருப்பவளாகிய இலங்கை பெண் மடுத்த மாக்கடல் வாவும் திரையலாம். அந்த அகழி கடல் அல்லது இந்த கடல் எல்லாம் புடித்த
அந்த இலங்கை பெண்ணானவர் குடித்தார். அப்படி குடித்ததாக பதுங்கியதாகிய அந்த பெருங்கடல் அலை அலையா வெளியில வர மாதிரி குடித்து காலன போன்றன குதிரை அலை அலையா வெளியில கக்குவது போல குதிரைகள் அலையாக வெளிப்படுகிறது. குதிரை வெளியில வந்து அலை அடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த அலை அடிக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா இலங்கை பெண் இப்பதான் மதுரெல்லாம் உடைச்சாங்க, அகழியெல்லாம் உடைச்சாங்க, அகழியெல்லாம் தூத்தாங்க, அதெல்லாம் உள்ளுக்குள்ள குடிச்சாங்க இலங்கை பெண். அது திருப்பி கக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு கற்பனை ஞானம் நிறுத்திய தொல்முறை நாளும் நான் நடந்த நல் இரா நீதம் எய்தி ஒரு சிறை நின்றன மாதிரி போன்றனர் வீரரே. ரொம்ப அதிகமா புகழறிந்ததோ அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா இவனுக்கு முன்னால் மாடல் கிடையாது. இவன் தான் ஃபர்ஸ்ட் போர் ரன்னர். இவன் தான் இப்படி போர் பாடுவது அப்படின்னு சொன்னா அந்த போர் பாடுறதை எப்படியெல்லாம் வகை வகையா சித்திரிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மாடல் முன்னால் இருந்ததுன்னா அவன் இவன் பின்னால் தானே கலைஞ்சிருப்பாரு. ஆமா, பின்னால் தான் கலைஞ்சிருப்பாரு. அப்புறம் இவன் மாடலே கிடையாது. போர் பாடுவது இப்படி வித்தாரமா பாடிருக்கு. கலைஞத்து பண்ண கூட ஒரு வித்தாரமா பாடி ஒரு படம் தான். அதனுடைய கற்பனை ஆரம்பம் அதெல்லாம் கேடல் ஞானம் கிளர்த்திய தொல்முறை நாளும் நடந்த நள்ளிரா நீள மீறி ஒரு சிறை நின்றன மீளும் மாலையும் போன்ற வீரர்கள்லாம் புறப்பட்டு வந்து ஒரு இடத்துல திரண்டாங்க. எப்படி இருந்தது? கேடல் ஞானம் கிளர்த்திய தொல்முறை நாளும் நடந்தன நள்ளிரா. இந்த இலங்கையினுடைய ஒளிக்கு அஞ்சி இதுவரையிலே ஒளி தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் வந்து போய் கொண்டிருந்த இருட்டானது இதுவரையில எங்கெங்கயோ போய் பதுங்கி இருந்தது. இப்போ சிறைப்பட்டு கிடந்த இருட்டு வெளிப்பட்டு அப்படியே அலை அலையாக ஒரு சிறை நின்றன மீளும் ஆலையும் மீண்ட சிறை வீடுபட்டதாகிய வரிசையாக நிற்பதாகிய இருட்டு வரிசையை போல அரக்கர் கூட்டம் என்ன ஒரு கற்பனை பாருங்க. இவ்வளவு நாளா இந்த பக்கம் வராத இருட்டு மொத்தமும் இப்ப ஸ்லைஸ் பண்ணி ஒவ்வொரு ராத்திரியா நீ ஸ்லைஸ் பண்ணி you slice it into each night. ஒவ்வொரு ராத்திரியா பகுக்கப்பட்ட இருட்டானது ஒவ்வொரு அரக்கனாக வந்து ஒரே பக்கத்துல அப்படி நீண்டு அப்படி நிக்கிறது. இவர் வந்தபோது அனுமன் வந்தபோது இரவே இல்லைன்னு தானே பார்த்தோம். அந்த மாணிக்க வெளிச்சம் இரவே இல்லை இந்த ஊர்ல அப்படின்னு பார்த்தோம். இந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு சினிமாவுக்கு ஒரு சாதாரண ஒரு கண்டினியூட்டி பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு எத்தனை அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஒரு கண்டினியூட்டி பார்க்கணும்னா ஒரு சீன்ல இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பார்த்தோம். அங்கதான் இதில் எத்தனை வாக்கியங்கள் எத்தனை பாடல்களுக்கு தாண்டி ஒரு வாக்கியம் வந்து முடியாது. பத்தி வென்றலை பாம்பின் பலங்கட முத்தி நாட்டின் முகத்தினை ஒற்றுற பித்தி வெப்பட வந்திசை வேறுற தொத்தி மீண்டில வானடும் தோழியே. பத்தி வென்றலை பாம்பின் பாரம் கட வரிசையாக இருக்கக்கூடிய தலைகளை உடைய ஆதிசேஷனாகிய பாம்பினுடைய தலை பாரமானது குறையும் முடியும். இந்த 5 முடிச்சிடும். 50 முடிச்சிடலாமா? 50 வரைக்கும் கஷ்டம். இன்னும் 10 பாட்டு இருக்கு 50க்கு. நம்ம சுப்ரீமன் வர்ற வரைக்கும் பார்க்கலாமா? இன்னும் 2 பாட்டு முடிச்சிடணும். 43 வரைக்கும் பார்த்தலாம். பத்தி வந்தாலே பாம்பின் பரங்கட ஆதிசேஷனா பாம்பினுடைய வரிசையான தலைகளை உடையதாக இந்த ஆதிசேஷனுடைய தலைபாரம் குறையும் முடியும். முத்தி நாட்டின் முகத்தினை முற்றுகிற வார நாட்டினுடைய முகத்தின் முற்றும் அடைத்துக் கொள்ளுமாறும்
பித்தி பிற்பட அண்டச்சுவரானது, அதான் பித்தி. அண்டத்தின் சுவரானது, அண்டத்தினுடைய என்டையர் யூனிவர்ஸ், யூனிவர்ஸுக்கு ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவரானது அது பேர் அண்டபித்தியா? அண்டபித்தி. அந்த பித்தியானது பிற்பட அதையும் தாண்டி யூனிவர்ஸோட எல்லையை வந்து அப்படி உடைச்சிட்டு அப்படி அந்த பக்கம் வெளில போய் திசை பேருற திசைகள் எல்லாம் இல்லைன்னு சொல்ல ஒண்ணும் இல்லை. நீங்க இந்த உலகத்தை தாண்டி போயிட்டீங்கன்னா, சூரிய மண்டலத்தை தாண்டி போயிட்டீங்கன்னா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் எதை வச்சு? சூரியனை வச்சுதான் ரெஃபரன்ஸ். அப்ப திசை பேர் விட்டு விட்டதா? எந்த ரெஃபரன்ஸ் வச்சு கிழக்கு சொல்லுவீங்க, எந்த ரெஃபரன்ஸ் மேற்கு சொல்லுவீங்க? காலம் எது வரைக்கும் இருக்கு? சூரிய மண்டலம் வரைக்கும் தான். இந்த யுரானத்தை தாண்டி போயாச்சுன்னா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த இங்கேயே சந்திரன்ல வேற டைம் டெஃபினேஷன், சனிக்கிரகத்துக்கு வேற டைம் டெஃபினேஷன், ஒண்ணுக்கு ஒரு டைம் டெஃபினேஷன். பிற்பட இதெல்லாம் நீங்க யூ கேன் ரிலேட் இட் டு சயின்ஸ். ஐ எம் நாட் ஸ்ட்ரெச்சிங் இட் டூ மச். வந்திசை பேருவர தொத்து மீண்டுல வாழ நெடுந்தோடி, இப்படி எல்லைகளை கடந்து போய் அண்டத்தின் சுவருக்கு அண்ணன் அப்பார் போய் இப்போ இங்கே எழுந்ததாகிய பெரும் புழுதியானது அங்கே போய் அங்கே தங்கிட்டு தொத்தி மீண்டில அங்க போய் அங்கே தங்கிவிட்டு கிராவிட்டி வெளியே போயிட்டு வராது. முக்தி நாடுங்கிறது வந்து முக்தி 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 பெறுவதா? நெருக்கி வந்து நெருதல் நெருங்கலால் குறைக்கிற பெருந்தானை உடைந்து போய் அருக்கன் மாமகனார் அமராசையால் அருக்கன் மாமகன் ஆரமராசையால் செருக்கி நின்றவன் நின்றுழி சென்றவா. நெருக்கி வந்து நெருதல் நெருங்கலால் குறைக்கிற பெருந்தானை குறைந்து போய் அருக்கன் மாமகன் ஆரமராசையால் செருக்கி நின்றவன் நின்றுழி சென்றவன். அரக்கர்கள் வந்து நெருங்குகிறார்கள். அப்படி நெருங்குகின்ற காரணத்தினாலே அரக்கர்கள் துரத்தி கொண்டே வருகிறார்கள், நெருக்கி கொண்டே வருகிறார்கள். அதனால குறைக்கிற பெருந்தானை குறைந்து போய், கொலைவுற்று போய், மனமும் உடலும் குறைந்து போய் அருக்கன் மாமகன் சூரிய புத்திரனாகிய சுக்ரீவன் ஆரவர் ஆசையா போர்னுடைய ஆசையாலே தருக்கு செருக்குற்று நின்றுகிறானே. ஆரம்பம் ஆரவாரத்துடைய போரா? ஆரவன் ஆர்ந்த எழுந்தார், அதாவது ஆர்த்திருப்பதாகி எழுந்திருப்பதாகி விளைந்திருப்பதாகி ஆசையால் செலுத்தி நின்றவன் நின்று சென்றவன். அவன் நின்ற இடத்துக்கு அவனை தேடி கொண்டு. So this is only one plank on one side. This is on north side. வடக்கு வாசல்ல சாய்ந்த தானைய சாய்ந்த தானை தளர்வும் சாய்த்தது பாய்ந்த தானை பெருமையும் பார்த்துற காய்ந்த நெஞ்சன் கடற்கொரி கண்ணினன் ஓய்ந்ததங்கோர் ராமரம் எண்ணினான். ஏய்ந்ததுன்னா பாக கிடைச்சதுன்னு அர்த்தம். கிடைச்சது சாய்ந்த தானை சரியா இருக்கும். அப்பதான் சாய்ந்த தானை தளர் தன்னுடைய வானர சைன்யத்தினுடைய மனத்தளர்ச்சி உடற்தளர்ச்சியையும் சலத்து எதிர் பாய்ந்த தானை பெருமை கோபத்தோடு விரட்டி கொண்டு வருவதாகிய பாய்ந்து வருவதாகிய அரக்கர்களுடைய பெருமை அளவிலே மிகுதியையும் பார்த்து காய்ந்த நெஞ்சின் மிகவும் கொதிப்பூட்ட நெஞ்சை உடையவனாகிய சுக்ரீவன் கனல் சொறி கண்ணில் இருந்து கனல் வெளிப்பட ஏய்ந்தது அங்கொரு மராமரம் ஏந்தினான். அங்கே வாகா கிடைத்ததாகிய ஒரு மராமரத்தை கையில வாங்கி கொண்டான். அந்த பாட்டும் படிச்சிருக்காங்க. அதுவும் அது வருது எப்படி தோன்றினோம் இல்ல, அடுத்த பாட்டு அதுக்கு அடுத்த பாட்டு ரிலேட்டட் ரெண்டையும் முடிச்சிடலாம். ரெண்டையும் படிச்சிருக்கேன். வாரணத்தில் வாசியின் ஏர்வைய தேர்முகத்தினில் சேவகர் மேற்செலுத்து ஒருத்தருக்கு ஒருவரின் குற்றியர் தோரணத்தொருவன் என தோன்றினான். வாரணத்து எதிர் வாசியின் நேர் வய தேர்முகத்தினில் சேவகர் மேல் செலுத்து ஒருத்தருக்கு ஒருவரின் கூட்டு. ராசலீலை வரும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, ஒவ்வொரு கோவிந்தத்துக்கும் ஒரு கிருஷ்ணரா பண்ணார். அப்படி இங்க வாரணத்து எதிர்
வாசியின் நேர் குதிரைக்கு நேர்ல வயத்தேர் முகத்தில் பலம் கொண்டதாகிய உறுதி கொண்டதாகிய தேரின் முன்னால சேவகர் மேல கால் மேல ஒவ்வொருத்தருக்கும் முன்னால எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு முன்னால ஒவ்வொரு சுக்ரீவன் நிற்கிறான். ஒருத்தருக்கு ஒருவரின் ஊற்று, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு சுக்ரீவன் நிற்கிறான். உற்று உயர தேர தோரணம் எப்படி இருந்தான்னா சுந்தரகாண்டத்துல அந்த தோரணத்துல கிங்கரர் படத்தில் தொடங்கி அந்த கடைசியில கம்புமாரி படம் எல்லாம் முடிச்சு அக்குமாரம் எல்லாம் முடிச்சு வந்தாங்க. கடைசியில இந்திரஜித் வர வரைக்கும் அது வரைக்கும் அந்த தோரணத்துக்கு தானே உட்காந்து தோரணத்து ஒருவன் அப்படின்னா அனுமனை போல அங்கே காட்சி செருத்துன்னா சண்டை செருத்துனா சின்னந்து. இதே இந்த தோரணத்து ஒருவனுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஒண்ணு வந்து அனுமனை வந்து நேச்சுரல் ரெஃபரன்ஸ் ஒரு ஏசக பார் அது அந்த அளவுக்கு சுக்ரீவன் ரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம். இன்னொன்னு அந்த அரக்கர்கள் வந்து அங்கதான் போன போது கூட அனுமன் வந்துட்டானோன்னு தானே பயந்தாங்க. அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுமன் தான். ஏன்னா he has shown what is possible. So அவங்களுக்கு சுக்ரீவன் சாதாரணமா வந்தா கூட மறுபடியும் அனுமன் வந்துட்டானோன்னு தான் அவங்களுக்கு ஒரு பதற்றம் ஏற்படும். களிரும் மாவும் நெல்லரும் காலர ஒளிர் மாவனை தேரும் உருட்டியன் குளிர் சோரி ஒழுக கொதித்திடை வெளியிலா மரமே கொண்டு வீசினான். களிரும் மாவும் நெல்லரும் காலர ஒளிர் மாவனை தேரும் ஒளிரும் வந்து இடைநரகம் போட்டுருக்கணும். ஒளிர் மாமணி தேடும் உருட்டி குளிர் சோறு சோரி ஒழுக ஓசையோடு வெளிப்படுவதாகிய ரத்தம். குளிர் சோரி குளிர்னா ஓசை. ஒளிர் வந்து ஒளி ஒளி இரு அப்படின்னு பிரிச்சிருவாங்க. இல்ல இல்ல ஒளிர்கின்றதாக ரா தப்பு இல்ல இல்ல களிரும் மாவும் நிறுதலும் காலர் யானையும் குதிரைகளும் காலாட்படை வீரரும் கால் முறிந்து போகும்படி ஒளிர் மாமணி தேர் உருட்டி அங்கே இருக்கக்கூடிய தேர்களை எல்லாம் சாயம் மாறு வெண் குளிர் சோலை ஒழுக ஒலியோடு ரத்தமானது வெளியே பாய கொதி. குளிர் சோரினா குளிர்கிறவா குளிர்னா ஒலி. ஒலி ஒலியோடு கூடிய ரத்தம் குருதி வந்து சுட சுட இடை வெளியிலாம் மரமே கொண்டு வீசினான். வெண்மை நிறம் சற்றும் இல்லாததாகிய அந்த மரம் உலர்ந்து போய் உறுதி கொண்டு வைரம் வாய்ந்து நிற்கிறான். பச்சை பசிய மரம் இல்ல, அடிக்கிறதுக்கு தான் வசதி. நல்ல காஞ்ச கட்டை எடுத்து ஒரு விளாச இத்தனை குரங்குகளை அரக்கர்கள் வீச சுக்ரீவன் வரதும் போது அடிக்கான். அத்தனை பேரையும் தூக்கி தலைவனுடைய பணி. இப்ப இவனுடைய கேரக்டரை எங்க கொண்டு போய் வச்சாங்க. நம்ம பார்த்த போன அமர்வு நம்ம பார்த்த சுக்ரீவன் வேற, இந்த அமர்வு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற சுக்ரீவன் சுத்தமா அது போற ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவில் இன்றைய அமர்வை பூர்த்தி செய்கிறோம். 103வது அமர்வு